கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா, போன வீடியோவில் ஆடி அமாவாசை பற்றியும் அப்புறம் அன்னைக்கு நடக்க போகிற சூரிய கிரகணம் பற்றியும் நிறைய விலாவரியாக சொல்லியிருந்தீங்க. அதே வீடியோலேயே ராசி பற்றியே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை போட்டு குழப்பிக்க வேணான்றதுனால நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த 12 ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள், என்னென்ன மாதிரி நிவர்த்திகள்லாம் பண்ணணும், இந்த சூரிய கிரகணமும் ஆடி அமாவாசையும் ஒன்றா வர்றதுனால அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஓம் சிவன். அதுக்கு முன்னாடி ஸ்டீவ் வாங்கி 27 நம்மளோட சேனல், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது மொத்தம் 12 ராசி இருக்குது. 12 ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தசை புத்தி ஒரு குறிப்பிட்ட தசைக்கு தகுந்தாப்புல 1 வருஷம், 6 மாதம், 1.5 வருஷம், 3 வருஷம்லாம் தசை புத்தி இருக்கு மாறும். கோச்சாரத்தில் கிரகங்கள் வருஷத்துக்கு பெரிய கிரகங்கள் மாறும். மாதம் கிரகங்கள் சூரிய பயிற்சி இருக்குது, மற்ற கிரகங்கள் புதன், சுக்கிரன், செவ்வாயெல்லாம் மாறுவாங்க. அப்போ கிரகங்களோட அமைப்புப்படி கிரகங்கள் வக்கரம், நீசம், அஸ்தம் அப்படின்னு பல கணக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ உள்ள காலகட்டப்படி உங்களுக்கு அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து வச்சுங்க, ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் கணக்கில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ராசியான மேச ராசிக்கு சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் இருக்கார், 4ல் இருக்கார். அதே பாதிக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போயிடுவார். இந்த அடிப்படையில் ஏற்கனவே உங்களுக்கு மேசராசிக்கு கிரகங்கள் வக்கரமாக இருக்கார். யார்? சனீஸ்வர பகவான். 15/7/2026 30/11/2026 வரைக்கும் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார். ஏற்கனவே 7 நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால நல்லதை செய்வார், ஒன்றும் பயப்பட வேணாம். கேது பகவான் 5ல் இருக்கார். 5ல் இருந்தால் கேது பகவானால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உள்ளுறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பார். கவனமாக இருக்கணும். மற்றபடி மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 நடக்கிறதுனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து நீங்கள் வழிபடணும். உங்கள் அருகில் எந்த கோயில் இருக்கோ சிவஸ்தலம், அங்கே கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் இருப்பார். அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் விட்டு விளக்கு, நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெயில் போட்டு, எள்ளிலேருந்து எடுக்கிறது தான் நல்லெண்ணெய். ஆனால் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வேண்டிங்க, நல்லபடியாக வேண்டிங்க. அதே மாதிரி முடிஞ்சால் கும்பகோணம் பக்கம் திருநரையூர் குடும்ப சனீஸ்வரர் கோயில், இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரன் கோயில், அல்லது திருநள்ளார், இந்த 3 இடத்துல எந்த இடம் பக்கமாக இருக்கோ போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி அல்லது நீங்கள் அருகில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலில், சிவன் கோயிலில் எல்லாரையும் கும்பிட்டுட்டு சனீஸ்வர நெய் விளக்கு போட்டு எள் சாதம் அல்லது தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க. பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க, அமோகமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிற ராசி அடுத்து ரிஷபராசி. இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பவராக இருக்கார். 10ல் குரு பகவான் இருக்கார். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 4ல் கேது பகவான். இதில் என்னன்னா 15/7/2026 முதல் 30/11/2026 வரை சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார். இந்த வக்கரமான காலகட்டத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 11 இருக்கார். 30 ஆண்டுக்கு ஒரு முறை மிக சிறப்பான யோகத்தை செய்வார். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னா சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார். அந்த வக்கர தோஷம் இருக்கிறனாலையும் உங்களுக்கு குரு பகவான் 2லேருந்து 3க்கு போன காரணத்தினாலும் கொஞ்சம் பொருளாதார நன்மைகளில் தடைகள் ஏற்படும், லாபங்களில் தடைகள் ஏற்படும், தொழில் முன்னேற்றங்களும் தடைகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை அவசியம் வழிபடணும். குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி நல்ல சுத்தமான நெய் விளக்கு போட்டு வரணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி
வியாழக்கிழமையில் மகான்கள் கோயில், சித்தர்கள் கோயில், அதே மாதிரி பசுமாட்டுக்கு நீங்கள் கடல புண்ணாக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை சால்வ் ஆகி அமோக மேன்மை அடைவீங்க. வேறு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமः. அமோகமாக இருக்கணும். அடுத்து நம்ம சொல்ல போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இதில் குரு பகவான் மிக மிக சிறப்பாக இருக்கார். சனீஸ்வர பகவானும் நல்லா இருக்கார். ராகு பகவான் 9ல் இருக்கார், அவ்வளோ சிறப்பு இல்லை. கேது பகவான் 3ல் இருக்கார், நல்ல யோகத்தை செய்வார். அதே சமயத்தில் அடுத்து ராகு கேது பயிற்சி வரப்போகுது 11ஆம் மாதம். 11ஆம் மாதம்னா 3 மாதத்துக்கு முடிய அடுத்த ராசி பலனை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை 8ல் ராகு 2ல் கேதுக்குள்ள பலனை செய்வார். அதனால் மிக மிக கவனமாக இருக்கும். குரு பகவான் நல்லா இருக்க காரணத்தினால பொருளாதார மேன்மைகள், தொழிலில் மேன்மைகள், படிப்பில் தடை இருந்தால் அந்த தடை நிவர்த்தியாகும். மேல் படிப்புக்கு முயற்சி புரிந்தால் அது வெற்றி பெறும். எக்ஸாம் இந்த மாதிரி அரசாங்க வேலையோ எக்ஸாமோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சி பண்ணினால் வெற்றி கிடைக்கும். ஆனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும் மிக கவனமாக இருக்கும். அந்த கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சறுக்கு ஏற்படாமல், மற்ற விஷயங்களை தடைகள் ஏற்படாமல், நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு அவசியம். 8ல் ராகு போகிறாரு, 8ஆம் இடத்துல ராகு போனால் உடல் உபாதைகள், தேவையில்லாத அலைச்சல்கள், கோர்ட்டு கேஸு சம்மந்தமாக பிரச்சனை உண்டு பண்ணுவார். அதனால் வெள்ளிக்கிழமையில் 10 to 12, செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் 3 to 4:30, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 4:30 to 6 அன்னைக்கு துர்க்கை அம்மனை வழிபடுங்க. துர்க்கை அம்மனுக்கு முடிஞ்சால் எலுமிச்சை மாலை வாங்கி கொடுங்க, அல்லது நெய் விளக்கு போடுங்க. இதை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமः. மோகமாக இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார். 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும் அங்கே சனீஸ்வர வக்கரமாக இருக்கார். உங்களுக்கு ஏற்கனவே 2ல் கேது பகவான், 8ல் ராகு பகவான். இப்போ வரப்போகிற 11ஆம் மாதம் ராகு கேது பயிற்சி வருது. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடியே 8ஆம் மாதத்துலேயும் ஆரம்பிச்சிருவார் அந்த பலனை. அப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு கேது பகவான் வந்த மாதிரியும் 7ல் ராகு வந்த மாதிரியும் அர்த்தம். ஏற்கனவே ஜென்மத்தில் குரு இருக்கார். அதனால் இந்த காலகட்டங்கள் மிக மிக மோசமாக இருக்கும். அதாவது 30/11/2026 வரைக்கும் மிக மிக கவனம். வாகனத்தில் போனாலும் சரி, தொழில் தொடங்கினாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும் சரி, மிக மிக கவனமாக இருக்கணும் அவசியம். அந்த கவனமாக இருந்தால்தான் இந்த காலகட்டத்தில் மீண்டு ஜெயிச்சு வர முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடுவார் பகவான். அதே மாதிரி கிரகங்கள் எல்லாமே சரியில்லை. ஒருவேளை உங்கள் தசை புத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கணும். அவசியம் நீங்கள் உங்கள் பிறவி ஜாதகத்தை பார்த்து தக்க பரிகாரம் பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கனால சனிக்கிழமை தோறும் சிவன் கோவில் சென்று சிவபெருமான், அம்பாள், மற்ற கிரகங்கள் அத்தனையும் வணங்கிவிட்டு, பிரகார தெய்வங்கள் சண்டிகேஸ்வரர்லேருந்து துர்க்கையிலேருந்து எல்லாரும் தட்சிணாமூர்த்தி பலம் வணங்கிட்டு, கடைசியாக சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு 8 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்கள் கையால். இல்லைன்னா பசுமாட்டுக்கு தானம் உணவு கொடுங்க. உங்களோட பிரச்சனைகள் பெருசாக பாதிக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பழைய உடையை கலட்டி ஓரமாக வைத்துவிட்டு நல விநாயகருக்கு தேங்காய் வாங்கி இந்த பக்கம் 3, இந்த பக்கம் வலது இடது பக்கம் தலையை சுற்றி சதுர்காய் அடித்து விட்டு சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் அன்னதானங்கள் தானங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த கடகராசிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் வராது. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமः. அமோகமாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது ராசியான சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே வேண்டாம். நீங்கள் எவ்வளோ இன்னரில் இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்கீங்கன்னு நன்றாக தெரியும் எனக்கு. காரணம் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு பகவான் இருக்கார், 8ல் இப்போ ஏற்கனவே கண்டச்சனி முடி இப்போ அஷ்டமஞ்சனி நடந்துகிட்டு இருக்கு.
குரு வேற குரு பகவான் 12 விரைய குரு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவான் யாருமே சரியில்லை. உங்களோட தசை புத்தி ஜாதகம் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஓரளவு ஈஸியாக மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 15/7/2026 சனீஸ்வர பகவான் வக்கர ஆரம்பிச்சிட்டார். 30/11/2026 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மிக மிக நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல் உபதைகள்லேருந்து எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு தடைகள், தோல்விகள், பிரச்சனைகள், அதே மாதிரி உடல் உபதைகளும், மருத்துவ செலவு, விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கும். அதே மன உளைச்சல், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, தொழிலையும் மந்தம், உங்களால் உங்கள் தொழிலே கான்செப்ட் பண்ண முடியாது, எந்த விஷயத்தையும் உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது. அந்த மாதிரி உள்ள காலகட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க உங்கள் பிறவி ஜாதகத்தை ஜோதிடரோட காட்டி ஜாதக நிதியாக முக்கியமாக என்ன பரிகாரம் பண்ணணும், ஏது பண்ணணும், எங்கே போகணும் அவசியம் போய் அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2027 நல்ல மேன்மையடைறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாதக ரீதியாக நீங்கள் பண்ணி எந்த ஸ்தலத்தில் போய் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறது மிக சிறப்பு. இது மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. இப்போ நம்ம சொல்ல போகிறது 6வது ராசியான கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் கண்டச்சனியாக இருக்கார். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருக்கார். 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார். கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 12ல் கேது, 6ல் ராகு பகவான். அந்த 6ல் ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் விபரீத யோகத்தை கொடுக்கும். 11ல் குரு இருக்கிறது லாபத்தை கொடுக்கும், பொருளாதார மேன்மையை கொடுக்கும், தொழிலில் மேன்மையை கொடுக்கும். இருந்தாலும் கண்டச்சனியில் தேவையில்லாத விரயங்கள், கை கால் சம்பந்தமான காயங்கள் அடிப்படுறது, வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13/11/2026 ராகு கேது பயிற்சி அப்போ வருது. அது 3 மாதத்துக்கு முன்னே இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 11க்கு வர்றார். கேது பகவான் குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து மிக சிறப்பான யோகத்தையும் மேன்மையும், தூர பயணம், ஆன்மீக பயணம், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் 5ல் ராகு வரப்போ பூர்வ புண்ணிய சம்பந்தமான இடமோ, பூர்வ புண்ணிய முன்னோர்கள் சம்பந்தமான பிரச்சனையோ, பிள்ளைங்களுக்கு சம்பந்தமான விரயம், அடுத்து வயிறு சம்பந்தமானது, ஸ்கின் சம்பந்தமான உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல கண்டச்சனையில் வக்கரமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகிறத மிக குறைச்சிக்கணும், மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் பிறவி ஜாதகத்தை கரெக்டான ஜோதிடரை பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரத்தை தேடிக்கிறது மிக சிறப்பு, உத்தமம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாயனம். ஓகமாக இருக்கணும். இப்போ 6 ராசிக்கு பேசியிருக்கேன். இன்னொரு 6 ராசிக்கு இன்னொரு பார்ட் 1 பார்ட் 2ல் வரும். 7வது ராசியிலேருந்து ஆரம்பிப்பேன். நன்றி, வணக்கம்.